ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஜூன் 27 சிறகடி காசு சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து ரோஹிணி இங்க முத்துக்கிட்ட வந்து அவர் உங்க சீத்தை வந்து யாரையும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே முத்து வந்து அடிக்க போறாரு. என்னப்பா உன் பொண்ணு உங்க பொண்ணை சரியா வளர்க்க தெரியாம எங்க மேல கோவப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப செல்வா என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குடா, பேசாம சீதாவை அவனுக்கே கெட்டி கொடுத்துடணும்னு நீ அடி வாங்கிட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி முத்து கத்துறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து வித்யா வீட்டுக்கு வரும்போது வித்யா வாசல்லே நிப்பாட்டிடுறாங்க. அப்போனே ரோஹிணி, என்ன வித்யா அவன் உள்ள போய் பேசினானே, உன்னை உள்ள போய் உட்கார வச்சு பேசுறதுக்காக நான் கூப்பிடல, நீ யார்கிட்ட வந்து முருகன் கிட்ட காசு கேட்டனோடனே நீ என் ஃப்ரெண்டு தானே, அந்த உரிமையில தான் நான் கேட்டேனோடனே என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரோகிணிய வந்து வித்யா திட்டுறாங்க. இங்க பாரு, நீ என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ என்னதான் பிரச்சனை வந்தாலும் உன் புருஷன்ட்ட நீ போய் சொல்லக்கூடாது. அப்போ நீ என்னையும் பிரச்சனையில மாட்டிவிட பாக்குறியா அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. என்ன வித்யா நீ ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படின்னா பேசுற, வாட்டி உன்னை வந்து என் ஃப்ரெண்டு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கணும்னே. ஓ, நீ பண்ணுன இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு வெக்கமா இல்லை, என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்றதா உனக்கு வெக்கமா இருக்கா? அப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லாத, நான் உனக்கு சொல்லவே சொல்லலையேனே, இனிமே நான் வந்து இங்க வரவே மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. வித்யா என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில இன்னைக்குதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன், இனிமே இங்க வரவே வராது, அதுக்காண்டி முருகன்ட்ட வாங்கின காசை கொடுக்காம போயிடாது அப்படி சொல்லிட்டு கதவை டோர் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ரோஹிணி என்ன பண்ணனே தெரியாம வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு ரொம்ப கோபமா வராங்க. அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா, மனோஜ் கிட்ட வந்து இந்த மாதிரி நீ எனக்கு கொஞ்சம் காசு தரியா, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மனோஜ் கிட்ட கேட்கும்போது மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இல்ல இப்ப எல்லா கணக்குமே அப்பா கிட்ட தானே போயிட்டு இருக்குது, அப்ப எப்படி நான் 1,00,000 எடுத்து தர முடியும், என்னால முடியாது, நீ வேணா ஸ்ருதி கிட்டயோ ரவி கிட்டயோ கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுதான் வேற வழியே இல்லைங்க மாதிரி ரோஹிணி முடிவு பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து மீனா ஸ்ருதி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப மீனா வந்து நடந்த விஷயத்த முத்துக்கு குத்துற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி நான் சீதாக்கு மாப்பிள்ளை பாக்குறதுல ரொம்ப வேலையா அலைஞ்சிட்டே இருக்கேன் ஸ்ருதி, அதுவும் இல்லாம போற இடத்துல எல்லாம் அருண் ஜாதகமே வந்து நிக்குது, அது வேணான்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனா அங்க இந்த மாதிரி இவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது, வேற என்ன பண்றேன்னே தெரியலன்னு இப்ப முத்து வந்து கோவப்படுறாரு, என்ன வந்து சொல்லி காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி கிட்ட போய் ரோஹிணி போய் காசு கேக்குறாங்க. இந்த மாதிரி பொண்ணு ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, நான் எல்லாத்தையுமே ரெஸ்டாரண்ட்ல போட்டுட்டேன், அப்பாவோட காசு மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, அதுவும் நான் தர முடியாதுல்ல, நீங்க பேசாம ஆன்டிட்ட சொல்லிருங்க அப்படின்னா காசு தர முடியாது அப்படின்னோடனே, இல்ல அவங்க நீங்க வந்து மீனாக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பீங்களே. இப்ப ஸ்ருதி ரொம்ப கோவப்பட்டு திட்டி விட்டுருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மீனா யார்கிட்டயும் வந்து காசு கேட்க மாட்டாங்க, அப்படியே ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்தாலும் முத்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாரு, நீங்க உங்களுக்கு இப்ப உங்க புருஷன் தான் சப்போர்ட் பண்ணணும்னு இப்ப ரோஹிணி பயங்கரமா டென்ஷன் ஆகி அப்படியே போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்து போய் சீதா கிட்ட போயிட்டு உனக்கு எந்த மாதிரியான மாப்பிள்ளை வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவ அருணை மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் சொன்னா, அது கூட உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.